ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கர. எவ்வளவு பெரிய கஷ்டத்துக்கும் மிக மிக எளிதான தீர்வு பரிகாரம் தரக்கூடிய மகா சக்தி கொண்டவர் தான் நம்ம மகா பெரியவா. இந்த மகா பெரியவர் சொன்ன பரிகாரம் செஞ்சு பலன் அடைஞ்சவங்க ஏராளமானோர். அதில் ஒன்றை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு சமயம் பெரியவாளை பார்க்க ஏராளமான பக்தர் கூட்டம் வரிசையில் நிற்கும்போது அந்த வரிசையில் ஒரு பக்தர் கண்ணில் கண்ணீரோட முகத்தில் வாட்டத்தோடு வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கி குங்கும பிரசாதம் வாங்கிட்டு போனார். இதுபோல் தொடர்ந்து 3 நாட்கள் அவர் தொடர்ந்து கவலையோடு வந்து பிரசாதம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறத மகா பெரியவா கவனிச்சிட்டார். ஆனால் அந்த பக்தர் வாயை திறந்து எதுவுமே சொல்லலை. 4வது நாளும் அந்த பக்தர் வந்தார். சொல்ல வந்த கஷ்டத்தை சொல்லாமல் பிரசாதம் வாங்கிட்டு பெரியவாளை கடந்து போகிற சமயத்தில் மகா பெரியவா அந்த பக்தரோட கையை பிடிச்சி இழுத்து சொல்ல வந்த கஷ்டத்தை சொல்லாமல் எங்கே போகிற அப்படின்னு கேட்டபோது கண் கலங்கி தன்னோட கஷ்டத்தை அப்படியே சொல்ல தொடங்கினார் அந்த பக்தர். அவர் சொன்னது, பெரியவா, எனக்கு தீர்க்க முடியாத பண கஷ்டம். அள்ளி அள்ளி கொடுத்த எங்கள் குடும்பம் இப்போ கிள்ளி கூட கொடுக்க முடியாமல் இருக்குது. ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம். அன்றாட வாழ்க்கையே நடத்த முடியாமல் கோடி கோடியாக இருக்கிற கடனை எப்படி அடைக்கிறதுனே தெரியாமல் இருக்கோம். என்ன செய்கிறதுன்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு கண்கலங்க தான் பிரச்சனையை கொட்டி தீர்த்தார். எல்லாத்தையும் பொறுமையாக கேட்ட பெரியவா அந்த பக்தரை பார்த்து, உங்கள் வீட்டில் ஒரு கிணறு இருக்கு இல்லையா, அதில் நிறைய தண்ணி இருக்கு இல்லையா அப்படின்னு கேட்டார். அந்த கூட்டத்தில் இருந்த எல்லாருக்கும் ஒரே யோசனை. அதாவது பக்தர் சொன்ன கஷ்டத்துக்கும் கிணத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க சமயத்தில் பக்தர் சொன்னார், எங்கள் வீட்டில் கிணறு இருக்குது, அதில் ரொம்ப தண்ணி இருக்குது, இளநீ மாதிரி ரொம்ப சுவையாகவும் இருக்கும் அந்த தண்ணி அப்படின்னு சொன்னார். தொடர்ந்து மகா பெரியவா சொன்னார், இன்னும் சில நாளில் ஆடி மாதம் வரப்போகுது. பக்தர்கள் எல்லாம் அதிகமாக கோயிலுக்கு போவா. வெயில் சமயம், அதனால் உன் கிணத்து தண்ணியை வச்சு வழியெல்லாம் தண்ணி பந்தல் அமைச்சிடு. அப்படி தண்ணி பந்தல் அமைக்கும் சமயம் பானையில் தண்ணி நிரப்பும் போது ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா அப்படிங்கிற மந்திரத்தை மனசார உச்சரிச்சுட்டே இரு அப்படின்னு ஒரு பரிகாரத்தை சொல்கிறார் மகா பெரியவா. இதை கேட்ட பக்தரும் அப்படியே செஞ்சார். தாகத்தோடு வந்த பக்தர்களுக்கு தாக சாந்தி கிடைச்சது. இந்த பரிகாரம் செஞ்சு முடித்த சில நாட்கள்லேயே பக்தரோட சொந்த ஊரான அவரோட கிராமத்திலேருந்து ஒரு செய்தி வருது. அதாவது பக்தரோட பூர்வீக சொத்து ஒன்று கிராமத்தில் உள்ள விவரமும் அதை விற்றாக்க ஒரு பெரிய தொகை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தி அவருக்கு கிடைக்கிறது. அந்த பக்தரும் அந்த சொத்து விவரம் அறிஞ்சுட்டு அதை விற்று கையில் கிடைச்ச தொகையை வச்சு கடனை அடைச்சது போக மீதம் தொகையும் அவர் கையில் இருப்பது போல் அமைஞ்சிடுத்து. அந்த பக்தருக்கு இது நடந்ததில் பெரிய சந்தோஷம். கடன் தொல்லையால் சிக்கி தவிச்சவருக்கு இந்த எளிமையான அற்புதமான பரிகாரம் பலன் தந்தது கண்டு பெரிய ஆனந்தம். ஒரு தண்ணீர் தானமாக கொடுத்ததால் தீரா பரம்பட கடன் தீர்ந்து விட்டது. மகா பெரியவா நடத்திய பல அற்புதங்களில் இதுவும் ஒன்று. நமக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொருளை அந்த இறைவன் பெயரை சொல்லி தானமாக கொடுத்து அடுத்தவருக்கு உதவும் போது நம் கஷ்டம் தீர அந்த இறைவன் ஒரு வழியை நமக்கு கொடுப்பான் அப்படிங்கிறத மகா பெரியவா எவ்வளோ எளிமையாக புரிய வச்சிருக்கார். மகா பெரியவா சொன்ன இதை நாமும் பின்பற்றினாக்க நாமும் கஷ்டம் இல்லாமல் கடன் தொல்லை இல்லாமல் சந்தோஷமாக வாழலாம். இந்த நல்ல விஷயத்தை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சிறந்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். மகா பெரியவா திருவடிகளே சரணம். ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கர.